Hello all, welcome to my channel. Hope all are good. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலி எஸ்ஐஆர் பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போது ரீசெண்டாக எலெக்ஷனுடைய மெயின் தீமே இவர் தான். எஸ்ஐஆர் ஃபில் பண்ணால் தான் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஓட்டிங்ஸ் எல்லாமே நடக்க போகுது. ஸோ எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ்னால் என்ன, எது கொண்டு வந்தாங்க, தென் இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி ஐ எம் ஆல்சோ த பிஎல் ஆஃப் சம் வில்லேஜ். ஸோ என்ன வாட் இஸ் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் எஸ்ஐஆர். ஸோ எதுக்கு இதுனா, ஃபஸ்ட்டு வந்து இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொண்டு வந்ததே மெயின் ரீசன் என்னென்னா, ஆக்சுவலி இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் தான் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி இது இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஆனால் 12 ஸ்டேட்டில் மட்டும் இப்போதைக்கு அது ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. அந்த 12 ஸ்டேட்ஸ்லேயும் அதில் தமிழ்நாடும் ஒன்று. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோடைய மெயின் ரீசன் என்னென்னா, இருக்கிற ஆக்சுவலி நம்ம எக்ஸ்ட்ரா ஓட்ஸு, டூப்ளிகேட் ஓட்ஸ் எல்லாத்தையுமே அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிறவங்க கன்ஃபார்ம் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாது. தென் டெத்தானவங்க கூட நிறைய இடத்துல ஓட்டு போட்ட மாதிரி காட்டுவாங்க. அது மாதிரி எதுவுமே இல்லாமல் பியூராக எல்லாமே கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி இது தப்புன்னெலாம் சொல்ல முடியாது, ஏதோ நல்லது தான். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்ஸும் ஆக்சுவலி இந்த டூப்ளிகேட் ஓட்ஸ் எதுவுமே நமக்கு வராது. என்ன எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் தான் ஓட்டு போட முடியுன்ற மாதிரி தான் இது இருக்கும். ஸோ ஆக்சுவலி இதுதான் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்கிறது. தென் அதுக்கப்புறம் வந்து இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கும் ஒரு இது இருக்குல்ல. ஸோ அது எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 28 அக்டோபர் அப்புறம் 3 நவம்பர் இது வரைக்கும் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஏன்னா ஐஎம் ஆல்சோ பிஎல்ஓ. நாங்கள் போகும்போது எங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது எப்படிலாம் நம்ம பண்ணணும், அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா நாங்கள் திரும்ப சிஸ்டமில் அப்லோட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறமா நவம்பர் 4க்குள்ளே ஆக்சுவலி இதுக்குள்ளே நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் போய் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதையும் நாங்கள் ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆப்பில் வந்து ஏற்ற சொன்னாங்க. ஸோ அதையும் ஏற்றிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரே நாள் எழுதி முடிக்க முடியாது இல்லையா. ஸோ நிறைய இருக்குது, எல்லாத்தையுமே சேர்த்து ஏற்றணும். தென் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு டிசம்பர் டு ஆக்சுவலாக 9 டிசம்பர்லேருந்து 8 ஜனவரி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பியும் ஏதாச்சும் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா நமக்கு அது சொல்லுவாங்க. அது முடித்ததுக்கப்புறமா அதை திரும்பியும் நம்ம பண்ணது இல்லாமல் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு நமக்கு நார்மலாக வரும் இல்லையா, அந்த எலக்டோரல்ஸ் ரூல்ஸ் வரும் இல்லையா, அதே மாதிரி நமக்கு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரோல் எடுத்து நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ அது முடித்ததுக்கப்புறமா நமக்கு ஜான்வரியில் என்னமோ அது வந்துடும், அந்த ஃபார்ம் வந்துடும். இவ்வளோ பேர் தான் ஓட்டு போட போகிறாங்கன்னு. ஒரு வேளை தப்பானாலும் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க, அது எப்படி நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் பயப்பட வேணாம். இது இல்லைனா ஓட்டே போட முடியாது அப்படிலாம் இல்லை. நமக்கு திரும்ப ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் உங்கள் ஊரில் கொடுக்குறத கரெக்டாக பண்ணிவிடுங்க.